உறவுகள் அனைவருக்கும் வணக்கங்க. நம்ம சேனலுக்கு உங்கள் பொண்ணான கையால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ப்ளீஸ் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க ப்ளீஸ். உங்களை நம்பி தாங்க இந்த இதில் இறங்கியிருக்கேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அட்டேங்கப்பா, இது என்ன கிளவியா இல்லை பலூனாங்க? அப்படி பறந்தடிச்சு வருதுங்க. எங்கள் பேரன் அப்படிங்கிற ஏதோ உள்ளுக்குள்ளே போயிட்டாங்க. வெளியிலேருந்து அடுக்குறாங்க வைக்கிறாங்க. இங்கே தான் பார்த்தேன் பாட்டி அப்படிங்கிறாங்க. வாமா ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏ கண்மணி வெளில வாடி அப்படின்னு சொல்ல, யார் அப்படின்னு வராங்க. ஜீவா, என்னம்மா என்ன வேணும்? இங்கே கண்மணி இருக்காளா அப்படின்னு கேட்க, கண்மணியா என்ன நீங்கள் சொல்கிறீங்க? அவங்க ஏன் நீங்கள் கூப்பிட்றீங்க? அவங்களுக்கு சொந்தக்காரங்களா நீங்கள் அப்படின்னு சொல்லையோ, வர சொல்லியா அப்படின்னு ரொம்ப அசிங்கமாக பேச, அதுக்குள்ளே அன்பு வந்துடுறாரு. வாடா அன்பு, என்கிட்ட அவளை பிடிக்கல வைக்கலன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஒன்றா இங்கே கும்மாளம் போடுறீங்களா அப்படிங்கிற. சேச்சே, என்னம்மா நீங்களாம் ஒரு மனுஷங்களா? பார்த்தா ரிச்சாக இருக்கீங்க, இப்படி மட்டமாக அருவருக்கத்தக்க மாதிரி பேசுகிறீங்க அப்படின்னு சீவா சொல்கிறாங்க. ஐயோ, நீ பண்ணிகிட்ருக்க வேலை தாயா அப்படி ரெண்டு பேரையும் உள்ளார வச்சு என்ன பண்ணுற அப்படிங்கிற. கண்மணி ஒரு வாலி பாக்கெட்லாம் அடுக்குனவங்கள தூக்கிட்டு வந்துட்டுருக்காங்க. பார்த்தோன்னே அப்படியே செம்ம காண்டாகிறாங்க. அப்படிங்கிற மாதிரி திரும்பி பார்க்காம போக, நில்லுடி அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போய் வெண்ணிலா பிடிக்குது கண்மணி கையை. உனக்கெல்லாம் என்னடி அருகதை இருக்குது, ஏன் கையை பிடிக்க அப்படின்னு பலார்னு இறக்கி வச்சுட்டு சொப்புன்னு ஒரு அறை கொடுக்குறாங்க. பாட்டி அப்படின்னு கத்த, என்னடி என் பேத்தியை நீ ஏண்டி அடிக்கிற? என்ன ஏன்னா இது எங்களோட இடம், எங்கள் இடத்துக்கு வந்து என்னையவே நீ பிடிச்சி எதிர்த்து பேசுனா நான் விடுவேனா? இது என்ன ஓ வீடு நினச்சியா அப்படின்னு கேட்குறாங்க. அன்பு அப்படியே திருன்னு முழிக்கிறாரு. பாத்தியாடா அன்பு, உன் பாட்டி உன் கண்ணு முன்னாடியே நீ வான்னு பேசுகிறா, பேசாமல் நிற்கிற அப்படிங்கிற டென்ஷனில் திரும்பிக்கிறாரு. ஏன்னா வெண்ணிலாவுக்குள்ளே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு இந்த பாட்டி. அதனால் அங்கே திரும்ப, என்னடா அன்பு, உன்னை நான் எப்படி கஷ்டப்பட்டு வளர்த்து என்ன இப்படி ஒருத்தி கஷ்டப்படுத்துகிறா அப்படிங்கிற. பாட்டி
எனக்கு தேவையில்லாதெல்லாம் நீங்கள் வச்சுட்டு இருக்கீங்க வீட்டுக்குள்ளே. அப்போ என்ன நீங்கள் கஷ்டப்படுத்தல, இங்கே வந்து ஏன் பேசிகிட்டு இருக்கீங்க போங்க அப்படிங்கிறாங்க. போதுண்டா போதும், இங்கே வீட்டில் தான் ஒன்றும் பேச முடியலன்னு இந்த இடத்துல வந்து கும்மாளம் போடுறீங்க. என்னடி மயக்கிட்டியா? அப்படி என்ன தாண்டி தந்திரம் பண்ணி வச்சுருக்கீங்க பாரு. இந்த பிள்ளைனால ஒன்றும் பண்ண முடியாமல் தவிக்கிறான். இத்தனைக்கும் விரும்பினவன், இந்த பொண்ணை விரும்பினவனையே விரும்ப முடியாத அளவுக்கு வெறுக்கிற அளவுக்கு பண்ணிட்டியடி. என்னையா பெரிய மனுஷா, நீ தான் இந்த 2 பேர்த்துக்கு வேலை பார்க்குறியா? அந்த வேலை பார்க்குறியா? இங்கே பாருங்கம்மா, இப்படிலாம் பேசுனீங்க நான் சும்மா விட மாட்டேன், என்ன நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஜீவா கண்ணா பண்ணு திட்டுறாரு. பார்க்குறாங்க. ஐயோ என்னையா இது, என் பேரன் இது, அவனை கட்டிக்கிட்டு வந்து ஒட்டிக்கிட்டு வந்தவ இப்போ வீட்டை விட்டு போயிட்டா. இப்போ என்னமோ 2 பேரும் ஒன்றா உரசிக்கிட்டு நிற்கிறாங்க. ஏண்டி இதான் உன் வீராப்பா, இனிமே உங்கள் பேரை வேணாம் உங்கள் வீடு வேணாம் அப்படின்னு ரொம்ப மினுக்கிக்கிட்டு போனேன், முறுக்கிக்கிட்டு போனேன். தமிழ்ச்செல்வி மாதிரி சின்ன மருமகளை போகுது இல்லையா, அந்த மாதிரி. ஆனால் இன்னைக்கு என்னடி அப்படிங்கிறாங்க. பாட்டி நீங்கள் வாயை அளந்து பேசுங்க அப்படிங்கிறாங்க. ஐயோ என் பாட்டியை பற்றி பாட்டி பாட்டி அப்படின்னு வெண்ணில அப்படியே பில்டப் கொடுக்குது. என் பாட்டியை நான் எப்படி மதிக்கிறேன், நீ என்னடி இப்படி பேசுகிற அப்படிங்கிறாங்க. பாத்தியாடி அவள் தானே ஏன் பேத்தி, பாத்தியாடா அன்பு அப்படிங்கிறாங்க. பாட்டி இந்த பாத்தியா பேத்தியாங்கிற வேலை வேணாம், நான் வந்து முன்னுக்கு வரணும்னு நினச்சி இங்கே வந்து சேர்ந்துருக்கேன், ஏன் வேலையை கெடுக்க வேணாம், தயவு செஞ்சு போங்க பாட்டி அப்படின்னு கத்துறாங்க. போதுண்டி போதும், என் பேரனை பிரிச்சுட்டு இல்லை வச்சுக்கிறேன்டி, நீ எப்படிங்க நீங்கள் வேலை பார்க்குறேன்னு பார்த்துறேன்டி அப்படிங்கிறாங்க. ஹலோ அவங்க 2 பேரும் என்னோட ஃப்ரெண்டு, என்னோட கம்பெனியில் பார்ட்னர் இருக்கிறவங்கள நீங்கள் இப்படி பேசுகிறதே தப்பு, அவங்கள ஒன்றும் உங்களால் பண்ணிக்க முடியாது, கிளம்புங்க, நீங்கள் இப்படிப்பட்ட மோசமான வரைக்கும். ஏமா நீலாம் ஒரு பொண்ணா, என்னம்மா இப்படிலாம் பேசுகிறேன், அப்போது இவங்க 2 பேரும் பிரிஞ்சிருக்க காரணம் நீ தானா அப்படின்னு கேட்க. என்ன எல்லாத்தையும் என்னை பற்றி வத்தி வச்சிருக்கியா, என்னது வத்தியா நீயும் உன் மூஞ்சியும் அப்படின்னு ஜீவா கோவம் வந்துடுது. அவங்க இது வரைக்கும் உங்களை பற்றிலாம் எதுவுமே சொல்ல, இன்னும் சொல்ல போனால் அவங்க 2 பேரும் புரிச்ச மாட்டாங்கிறத நீங்கள் 2 பேரும் சண்டை போட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரியும். அவங்களும் உண்மை அப்படியே காமிச்சிக்கவே இல்லை, அவங்க யாரோங்கிற மாதிரி தான் இருந்தாங்க. அப்படிப்பட்ட நல்ல ஒரு ஜென்டில்மேன் மாதிரி இருந்துக்கிட்டாங்க 2 பேரும். நீங்கள் 2 பேரும் இப்படி என்னங்க கூவ ரேஞ்சுக்கு இப்படி நாடுறீங்க, போறீங்களா என்ன அப்படிங்கிறாங்க. ஏய் பார்த்துறேன்டி வச்சுக்கிறேன்டி, மரியாதையை போங்க இல்லைன்னா போலீஸுக்கு கால் பண்ணிடுவேன் அப்படிங்கிறாங்க. ஆனாலும் கிளவியும் வெளியிலவும் போக மாட்டேங்குது. இப்போவே நான் போலீஸுக்கு ஃபோன் பண்ணுறேன் பாருன்னு ஃபோன் பண்ணேன். போலீஸு 10 நிமிஷத்தில் பக்குன்னு வந்து நிற்க பாட்டிக்கு பற்றிக்குது. ஐயோ அப்படின்ட்டு கண்மணி போலீஸை விட்டா விரட்டுற, கண்மணி பார்க்குது நான் எங்கடி போலீஸை விட்டு விரட்டினேன், அவன் விரட்டினேன், அவன்கிட்ட சரி என்ன சொல்கிறது ஒன்றும் சொல்ல முடியல கண்மணினால். அதுக்கப்புறம் போலீஸம்மா கிளம்புங்கம்மா அப்படின்னு கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க. ஏய் என் பேரனை பிரிச்சுட்டில்ல, என் பேரனை பிரித்து கூட்டியாந்துட்டில்ல, உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டி, பாத்தியா வெண்ணிலா என் பேரனை கூப்பிட்டு வந்தியான்னு கேட்க வந்தோம், அவ்வளோதான். அதுக்கு போலீஸை விட்டு விரட்டிட்டாலே இந்த அசிங்கத்தை நான் என்ன சொல்லுவேன், வாங்க பாட்டி விடுங்க அப்படிங்கிறாங்க. கண்மணி நிறுடி, உன்னை நான் விட மாட்டேன்டி. அன்பு நம்ம தொழிலெல்லாம் திருப்பி கொடுத்தவடா வெண்ணிலா, அவளை வேணான்னு சொல்லிட்டு நம்மளை நட்டப்படுத்தின அவ கூட நிற்கிற அப்படி இப்படின்னு புலம்பிகிட்டே போகுது. ஜீவா பார்க்குறாரு. என்ன அன்பு, என்ன கண்மணி, என்ன நடக்குது அப்படிங்கிறாங்க. அப்படியே தலையை தொங்க போட்டு நிற்கிறாங்க. ஆனால் 2 பேரும் சரியான கல்லூரி மங்கப்பா, நீங்கள் 2 பேரும் புருஷன் கொண்டாட்டியா சொல்லவே இல்லை அப்படிங்கிறாங்க. இல்லை அவங்க சொன்ன மாதிரி புரியுது 2 பேரும் சண்டையாகி பிரிஞ்சிருக்கீங்க அதானே அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படிங்கிறாங்க. எங்கே நீங்கள் பிரிஞ்சிருக்கீங்க, சேர்ந்து தான் இருக்கீங்க அப்படிங்கிறாரு ஜீவா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வேலையை பார்ப்போம், அவங்க வந்துட்டு போயிட்டாங்க, தேவையில்லை நம்ம வேலையை பார்க்கலாம் ஜீவா அப்படிங்கிறாங்க கண்மணி. அன்பும் அதே மாதிரி தான், ஆமாம் நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் இங்கிட்ட போகிறாங்க. போகிறவங்க அப்படியே திரும்பி பார்க்குறாரு ஜீவா. என்னங்கடா சண்டைங்கிறீங்க, அப்புறம் என்னமோ காதல் லுக்கு பார்த்துக்கிறீங்க, என்னமோ பிரியாமல் விடைபெற மாதிரி அப்படி மனசில் நினைக்கிறாரு. இவங்க 2 பேரும் இங்கிட்ட திரும்பி பார்த்துட்டு அப்படியே டக்குன்னு மனசை அப்படியே கல்லு மாதிரி தேடப்படுத்திக்கிறாங்களாம். தேடப்படுத்திட்டு அவங்க வேலையை பார்க்க போகிறாங்க. என்ன ஃப்ரெண்ட் இப்படி போனால் நல்லா தானே இருக்கும், பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க. இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேல ரைட் சைட்ல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் மெஹர்.